ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. பூண்டே பிடிக்காது, பூண்டு ஸ்மெல்லே பிடிக்காது அப்படிங்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி பூண்டு சேர்த்து ஒரு எக் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. வாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி ஒரு கார்லிக் எக் ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 பல் பெரிய சைஸ் பூண்டை வந்து நான் இந்த மாதிரி கல்லில் இடித்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிளறிட்டே இருங்க. ஹையில் வச்சிங்கன்னா பூண்டு தீஞ்சிடும், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டுருங்க. இது வந்து கொஞ்சமாக லைட் கலர் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மசாலாஸில் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போவும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 முட்டை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். அந்த 4 முட்டையை இது கூட ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி நல்லா கிளறி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா முட்டை வந்து நல்லா குக்காகி வந்ததும் அது கூட ஒரு 2 கப் சாதம் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான கார்லிக் எக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.